அடுத்த கேள்வி பாருங்க. தமிழில் வேர்ச்சொல் ஆராய்ச்சியில் மிக புகழ் பெற்றவர் யார்? சுவாமிநாத ஐயர், மறைமலை அடிகள், தாவீது அடிகளார், தேவநேய பாவாணர். ஓகே, இது நம்முடைய தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்கள் ஓலைச்சுவடிகள்லாம் சேகரிச்சு நிறைய புத்தகங்களை பதிவிச்சவரு. மறைமலை அடிகள் யாருங்க? சமரச சன்மார்க்க சங்கத்தை வந்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையம் அப்படின்னு மாத்தினாரு நம்ம மறைமலை அடிகள், தமிழ் தொண்டு ஆற்றினவர். தேவநேய பாவனர் யாருங்க? சொல்லாராய்ச்சியில கரை கண்டவர் தான் நம்முடைய தேவநேய பாவனர். ஓகே, வேர்ச்சொல் ஆராய்ச்சியில் மிக புகழ் பெற்றவர் யார்? கமெண்ட் பார்க்கலாம். ஓகே, கரெக்ட் ஆன்சர்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஹேட்சன், ராஜன், ஜி.கே. கேலக்ஸ், கஸ்தூரி, வசந்தி, ஐயப்பன், ரதி, ஹர்ஷினி. ஓகே, என்னங்க ஆன்சர்? தேவநேய பாவனர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நம்ம தமிழ் புக்கிலே ஃபர்ஸ்ட் லெசன் நினைக்கிறேன், இந்த இலை அதோட ஒவ்வொரு தாவரத்துக்கும் தாள், தோகை, இலை, சருகு அந்த மாதிரி சொல் வளத்தை நிறைய வேர்ச்சொல்லை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரைகள் நிறைய எழுதினவர் யாருங்க? நம்முடைய தேவநேய பாவனர். ஓகேவா, போலாமா? மனிதனுள் புதைந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே கல்வியின் நோக்கம் என்று கூறியவர் அரவிந்தர், மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், சுவாமி விவேகானந்தர். கமெண்ட் பண்ணுங்க. மனிதனுள் புதைந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே கல்வியின் நோக்கம். ஓகே, இவங்க 3 பேர் யாருங்க? சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமானவர்கள். அரவிந்த கோஷ், மகாத்மா காந்தியடிகள் நமக்கு தெரியும் தேசப்பிதா, ரவீந்திரநாத் தாகூர் ஜனகன மத பாடல்களை இயற்றியவர், சுவாமி விவேகானந்தர். இதுல இவங்க 2 பேர் வந்து ஆன்மீகவாதி, ஆன்மீகம் சார்ந்த இயக்கங்களை வச்சு நடத்துவாங்க. அரவிந்தர் ஆசிரமம் எங்கெங்க இருக்கு? பாண்டிச்சேரியில இருக்கு. விவேகானந்தர் ஆரம்பிச்ச ராமகிருஷ்ணா மிஷன் எங்கெங்க இருக்கு? பேலூர்ல இருக்கு. எங்கங்க? ராமகிருஷ்ணா மிஷன் எங்க? பேலூர். ஓகேவா, இது யாருங்க சொல்லியிருப்பா? கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி எண் 17. ஓகே, கரெக்ட் ஆன்சர் நிறைய வந்திருக்கு. விக்னேஷ், தாரியா, காளீஸ்வரி, ஆனந்த். ஏன்னா 2 ஆப்ஷன்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. ஓகேங்க, என்னங்க ஆன்சர்? சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிறது கரெக்ட். உங்களுக்கு சிக்னல் வீக்கா இருக்கலாம், அதனால ஸ்கிரீன் மிஸ்டேக்கா தெரியலாம், கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, மனிதனுள் புதைந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே கல்வி நோக்கம் என்று கூறியவர் யார்? சுவாமி விவேகானந்தர். அடுத்து பாருங்க, உடலில் மிக சிறிய சுரப்பி எது? அட்ரினல், பிட்யூட்டரி, தைராய்டு, கணையம். உடலில் மிக சிறிய சுரப்பி எது? அட்ரினலா, பிட்யூட்டரியா, தைராய்டா, கணையமா? கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி எண் 18. ஓகே, கரெக்ட் ஆன்சர் யார் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். முனியப்பன், பெருமாண்டி, ஐயப்பன், செங்கொடி, விக்னேஷ், வினிதா, வள்ளிமுத்து, கோபால். கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்க. என்னங்க ஆப்ஷன் டி கணையம்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். என்னங்க? கணையம் என்பதுதான் கரெக்டான ஆன்சர். கிளியரா? போலாமா? மிகச்சிறிய சுரப்பி என்ன? கணையம். கேள்வி எண் 19 பாருங்க. இந்தியாவில் யுரேனிய தாது படிவங்கள் அதிக அளவில் காணப்படும் மாநிலம்? கேரளா, ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷ். ஓகே, யுரேனியத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அணு உலைகளுக்கான எரிபொருளா இருக்கும். அணு உலைகள்ல உபயோகிக்கக்கூடிய தனிமம் என்னங்க? யுரேனியம். இதை வச்சு அணுவை பிளந்துதான் நமக்கு அணு ஆற்றல் மூலமா மின்சாரம் தயாரிக்கிறோம். ஓகே, அந்த யுரேனியம் காணப்படக்கூடிய மாநிலம் என்ன? கேரளாவா, ராஜஸ்தானா, பீகாரா, மத்திய பிரதேசா? கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி எண் 19. கேள்வி எண் 19 என்னங்க ஆன்சர்? யார் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே,
ஆனந்த் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஆனந்த், தர்ஷினி 2 பேர் தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஆனந்த், தர்ஷினி தான் கரெக்ட் ஆன்சர். பீகார்ல தான் யுரேனிய படிமங்கள் காணப்படுது. எங்க காணப்படுது? பீகார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி போலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1875ஆம் ஆண்டு முதலில் ஆரிய சமாஜம் ஏற்படுத்தப்பட்ட இடம்? டெல்லி, லாகூர், மும்பை, சென்னை. 1875ல ஆரிய சமாஜம் ஏற்படுத்தப்பட்ட இடம் என்னங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஆரிய சமாஜத்தை யார் உருவாக்கியிருப்பா? சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவருடைய முழக்கம் என்னங்க? கோ பேக் டு வேதா, வேதங்களை நோக்கி செல் அப்படிங்கறதா இவருடைய முழக்கம். ஓகே, என்னங்க ஆன்சர்? கேள்வி 20க்கு கமெண்ட் பார்க்கலாம். கேள்வி 20. ஓகே, நிறைய கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்திருக்கு. முனியப்பன், கௌதம், காளீஸ்வரி, குழந்தைகள் உலகம், ஸ்ரீமதி, வள்ளிமுத்து, விருமாண்டி, ராஜன், ஹர்ஷினி, சரத்குமார், தியா, ஆனந்த், விக்னேஷ். ஓகேங்க. அஜீஸ், ரதி, இளமுருகன். என்னங்க ஆன்சர்? ஆப்ஷன் சி, மும்பைங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். மும்பையில தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களா 1875ஆம் ஆண்டு வந்து ஆரிய சமாஜம் அப்படிங்கறத அமைச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுமா, சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. சுத்தி இயக்கம்னா இந்து மதத்துல இருந்து பிற மதத்துக்கு மாறினவங்கள திரும்ப இந்து மதத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு மிஷினரி தான் இந்த சுத்தி இயக்கம். ஓகேவா? இவருடைய புகழ்பெற்ற முழக்கம் என்ன? கோ பேக் டு வேதா, வேதங்களை நோக்கி திரும்பி செல் அப்படிங்கிறதான். ஓகே, உங்க மார்க்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் அப்படியே உங்களுக்கு ஜாயின் ஆகும். மார்க்ஸை கமெண்ட் பண்ணுங்க.